அப்பா, அம்மா கூட நீங்க எப்படிதான் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறீங்களோ எனக்கு தெரியல. உங்க அம்மா இப்படி நடந்துக்கிறது சில நேரத்துல நல்ல விஷயம்தான். தப்பிக்க நமக்கு வழியும் இல்ல. புரிஞ்சுதா? அப்ப நீங்களே அனுபவிங்க. தவிர நம்ம டீம்ல வேற யாராவது நல்ல நிஞ்சாஸ பார்த்து வச்சிருக்கியா? பார்த்து வச்சிருக்கேன். தூங்குனது போதும், எந்திரி. இப்ப பிளான் பியை பயன்படுத்தலாம். இப்போ பாரு. பேக்கெட்டை மொத்தமா காலி பண்ணிட்டீங்க. ஆனா கடைசி பீஸ் மட்டும் எப்போ நான் தான் சாப்பிடுவேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ ஓடிட்டேன்னு தெரிஞ்சதும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பசிக்குதா சொல்லுங்க. இது ரொம்ப அநியாயம். இந்தாங்க, அவன் சாப்பிட்டதுக்கான பில்லையும் நானே கட்டுறேன். ரொம்ப நன்றி. திரும்ப வாங்க. கம் ஆன், இது ரொம்ப அநியாயம். நான் நல்லா தான் இருக்கேன், சொன்னா கேளுங்க. நான் நினைச்சேன் அதுக்குன்னு ஒளிஞ்சிருந்த வேவு பாப்பியா? இன்னும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுல? உன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. இப்ப நீ என்ன சொன்ன? ஒரு நிமிஷம், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன். அப்படி நான் அடுத்து என்ன பண்ண போறோம்? பெருசு என்ன பெருசுன்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்றத? ஆமா நருட்டோ, அவர் ஒரு லெஜெண்டரி சானன். நீ அவருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் எவ்வளவு கோக்குமாக்கான ஆளுன்னு இவர் கூட பழகினாதான் உனக்கு தெரிய வரும். உனக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கணும். ஓய்வு எடுக்கிறதுக்கும் பொருள் வாங்குறதுக்கும் மக்கள் அங்கதான வந்தாகணும். பழையபடி ஆரம்பிச்சுட்டாரு. இவரை நம்பாதுன்னு அப்பவே சொன்னேன்ல. ஆராய்ச்சிங்கிற பேர்ல என்னெல்லாம் பண்றாருன்னு பாத்துக்கிட்டே இரு. இத பாக்கும்போது பாழடைஞ்சு போன டவுன் மாதிரி தெரியுது. ஆனா இந்த டவுன்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த டவுன்ல மக்கள் கண்டிப்பா இருக்காங்க. உங்களுக்கு பெர்ஃப்யூம் வாட வரவே இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. தகவல் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் செலவாகும்ல. என்னுடைய பர்ஸ்ல ஓட்ட போடுறதே உங்களுடைய வேலையா போச்சு. 1 2 3 என்ன நருட்டோ, எதுவும் சேமிக்கல போல இருக்கு. போன தடவை தான் எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துட்டீங்களே. என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. இது செலவுக்கு பார்த்தோமான்னு தெரியல, ஆனா மெஷினோட நல்லதுக்காக நான் என்னோட ஷேரை கொடுக்கறேன், அவ்வளவுதான். ஆமாமா, சரியா சொன்ன. நமக்கு மெஷின் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. ஆமா, என்கிட்டயே ஒரு பைசா இல்ல. என்கிட்ட திரும்பாதீங்க. இந்தாங்க. நிறைய சாப்பிட்டுட்டு ஊருக்கு வெளியில இருக்கிற கோயில்ல எனக்காக வெயிட் பண்ணுங்க. இவரு நிஜமாவே ரொம்ப நல்லவர்ல. உண்மை என்னன்னா சாக்குரா, உன்னை ஏமாத்துறது ரொம்ப சுலபம் தெரியுமா? நருட்டோ, நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு வெளியே போ. வெளியே போன்னு சொல்லிருந்தா நானே போயிருப்பேன். அதுக்கு ஏன் இப்படி பண்ணணும்? மொட்டை கேக்குறியா? அழகான பொண்ணு இந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம காப்பாத்தின நிஞ்சா இவங்க தான். பெரிய தப்பு பண்ணிட்டேனே. கூரா எங்க இருக்கா? ஆமா, மறந்துட்டேன். ஹே சாக்குரா, நாருட்டோ, நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல சாசுமே. சொன்ன கேளுங்க. அவ பக்கத்துல யாரும் போக கூடாது. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த மாதிரி சின்ன பொண்ணுக்கு யாராச்சுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த நருட்டோ சொன்னதை கேட்டு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஒரு வழியா சாக்குரா உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டா. நான் கடைசியா போன டவுன்ல சில பேரை சந்திச்சேன். அவங்களும் ஃபூமாக்லான சேர்ந்தவங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? பிரச்சனை எதுவும் பண்ணாம முக்கியமான தகவலை சேகரிச்சுட்டு வந்திருக்கீங்களா? நம்ம இது எதிர்பார்க்கவே இல்ல. தில்வாலே புச்சுதேனே ஜா பண்றதுக்கு தானே நீங்க அங்க போனீங்க. இங்க பாரு, நான் உன்னுடைய டீச்சர். என்கிட்ட மரியாதையா பேசுறதுதான் உனக்கு நல்லது. இப்படி நீ பேசிக்கிட்டு இருந்தா சாக்குரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அவங்க மேல இருந்த மதிப்பெல்லாம் எப்பவோ பறந்து போச்சு.
அங்க பாருங்க. அந்த ஹிடன் சவுண்ட் வில்லேஜ்க்கு போறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். ஒரோச்சிமாரு அங்க இருக்க மலைப்பகுதிகளுக்குள்ளதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். பிரமாதம். அப்புறம் எதுக்கு இங்க நின்னு நாம கதை அடிக்கணும்? கம் ஆன் கைஸ், வேலையை ஆரம்பிக்கலாம். வேண்டாம், பொறுமையாயிரு. ஏன் பொறுமையா இருக்கணும்? என்ன சத்தம் அது? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சம் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா என் உயிரை பணைய வச்சாவது எப்படியாவது கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். போதும், வாய மூடு. எப்பவுமே செல்ஃப் டப் அடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? நாம 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்படின்னா சரி, நான் இந்த நடுப்பாதையை தேர்ந்தெடுக்கிறேன். சரி, நேரங்கள்ல நாம அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. பிரமாதம். நான் இந்த பக்கம் போறேன்பா. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். சாக்குரா, நடக்கும்போது ஜாகிரதையாகிரு. இங்க எப்படிப்பட்ட டிராப்ஸ் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் பாத்துக்கிறேன். நாருட்டோ, என்னாச்சு? ஜாக்கிரதை வாங்க, என்கிட்ட சொல்லிட்டு இப்படி நீயே மாட்டிக்கிட்ட. நாருட்டோ, உனக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது. கண்ணை திறந்து பாரு. என்னை விட்டு போகாத நாருட்டோ. Oh yeah. சாக்குரா எனக்காக அழறத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.